ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஐன்ஸ் கிச்சனில் நண்டு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 3 பல்லாரி நறுக்கி போட்டிருக்கேங்க. அதை சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா அப்படியே வணங்க விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா தக்காளி 2 பழம் எடுத்து அதோட சேர்த்துடலாம். தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 3 தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கிட்டு மிளகாய் தூளுங்க, தனி மிளகாய் தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதுவே நல்லா காரமாக இருக்கும். காரம் ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் சேர்த்துக்கலாம். நண்டில் எப்போவுமே மிளகாத்தூள் தாங்க ஜாஸ்தியாக இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதோட நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு 1 கிலோவை இதோட சேர்த்துடலாம். நல்லா ஒரு பெரட்டிடுங்க. பெரட்டினதுக்கப்புறமா மல்லி இலை தேவையான அளவு போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நண்டுக்கு எப்போவுமே உப்பு ஜாஸ்தியாக போயிடக்கூடாதுங்க. நண்டுலாம் எப்போவுமே தண்ணி விடுங்க. அதனால நம்ம 1/2 டம்ளர் தான் இப்போ தண்ணி சேர்க்குறேன், சின்ன டம்ளரில். தண்ணி சேர்த்ததுக்கப்புறங்க ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். எங்கள் பாட்டி சொல்லுவாங்கங்க, சுருளை வதக்கணும்னு. அது மாதிரி இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் திறந்து பார்த்து சுருளை பரட்டிக்கலாம். இதோட நாம் இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை ஃபைனலில் தான் நம்ம சேர்க்குறோம். அப்போ தான் அதோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட நண்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஐன்ஸ் கிச்சனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.